பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் அப்படியே கர்ஜிக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் தன்னுடைய தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டதை போல கட்டி போடுவார். பிரியமானவர்களே, தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பாருங்க, இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாகம். அதாவது தானியேல் தரியு ராஜா இருந்த பொழுது தரியு ராஜாவை தான் சேவிக்கணும், மற்ற யாரையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி அவன் அங்கே ஒரு ஆணை பிறப்பிக்கின்றான். ஆனா அதற்கு மாறாக தானியேல் என்ன பண்ணுகிறார்? வழக்கம் போல ஜன்னலை திறந்துட்டு எருசலேமை நோக்கி இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே அவர் வழக்கம் போல 3 முறை ஜெபித்து வந்தார். அதை அங்க அவரை கவுக்கணும்னு இருக்கிற ஒரு கூட்டத்தார் அதை பார்த்து போய் தரியு ராஜா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க ராஜா, நான் உங்களை தான் சேவிக்கணும்னு நம்ம ஆணை பிறப்பிச்சோம், ஆனா இவரு தானியேல் அவருடைய தேவனை சேவித்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னதுமே சிங்கக்கெபியிலே போடும்படியான ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த சிங்கக்கெபியிலே போட்டதும் இங்கே இப்படி நம்ம வாசிக்க கேட்டது போல தம்முடைய தூதர்களை அனுப்பி வாயை கட்டி போட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் யாருடைய வாயெல்லாம் கட்டி போடணுமோ அவர் கட்டி போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, ஒரு கல்யாணான தம்பதி ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அங்கே அவங்க ஊருக்கு போய் அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணுடைய ஊர் அது. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மலை பார்க்கின்றார்கள். அந்த மலையை பார்த்ததுமே அவர் மணமகன் கேட்கிறாரு, இது அழகா இருக்கே, இந்த இடத்துக்கு போலாமா? ஐயோ, நான் வரல, இந்த இடத்துல நிறைய பழைய பொருட்கள் நிறைய இடம், இது ஆர்கியலாஜிக்கல் சர்வே பண்ணப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அவங்க சொன்னதுமே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மலை வாங்கான மேலே ஏறுறாரு. அந்த மாப்பிள்ளை மேலே ஏறி பார்த்துட்டு அவருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த ஆர்கியலாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சரி மாலை பொழுதிலே திரும்ப வர வேண்டும் என்று சொல்லி இறங்குகிறார். இறங்கி வரும் பொழுது அவரை 2 கழுகு அட்டாக் பண்ணுது. அந்த 2 கழுகு அட்டாக் பண்ணும்போது இவர் அப்படியே பயந்து போய் அப்படி ஓடுறாரு, முடியல. அப்போ உடனே முழங்கால் படியிட்டு, சிங்கத்தின் வாயை அடைத்த தேவாதி தேவனே, உம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த 2 கழுகுகளின் கண்களை மூடும் ஆண்டவரே என்று ஜெபித்த பிறகு கொஞ்ச நேரத்துல சைலண்ட் ஆயிடுச்சு. அவர் ஜெபம் முடிச்ச பிறகு எழுந்து பார்க்கிறாரு. அந்த 2 கழுகும் அமைதியா ஒரு குன்றின் மேலே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. கடகடன்னு இவர் கிளம்பி கீழே வந்துடுறாரு. வந்த பிறகு அவர்கள் கேட்கிறாங்க, எங்கப்பா போன நீங்கன்னு? இந்த மலைக்கு மேல. நீ எப்படி மலையிலிருந்து திரும்பி வரவே முடியாதே, இந்த நேரத்துல அங்க 2 பிணம் தின்னும் கழுகுகள் இருக்கின்றது, இதுக்கு முன்பாக 8 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன போது, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை மூடினவர் இங்கே கழுகின் கண்களை மூடினார் என்று சொல்லி ஒரு சாட்சியாய் சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் அப்படியே கர்ஜிக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் தன்னுடைய தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டதை போல கட்டி போடுவார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து வரும் எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக நன்றி. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் எங்களுக்கு எழுதியராக எழும்புகின்ற எல்லா கர்ஜிக்கும் சிங்கத்தையும் கட்டி போடும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.